ஏன்னா உடைச்சானா அந்த புக்கு நான் படிச்சிருவோம்ல, அந்த அந்த கிஃப்ட் ஃபீலிங் இருக்கலாம், அது இருந்துகிட்டே இருக்கும், உடைச்சிடக்கூடாது. ஆக்சுவலி ஆனால் நார்மலாக வந்து நீங்கள் எந்த பொருள் பார்த்தாலும் டக்குன்னு உடச்சிருவீங்கல்ல சார்? ஆமாம், யூஸ் இந்த புக்கு உடைக்க மாட்டாங்க. வாலிப வயசில் வந்துட்டு விருந்து, மாமி அப்படி இப்படி நிறைய புக்கு வாலிப வயசில் படிப்பாங்க. அந்த ரோட்டரமா அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. படிச்சிங்களான்னு கேட்டேன். நான் மாசத்தை ரெக்கார்ட் பண்ண மாதிரியே சொல்லிடுறேன். அந்த மாதிரி புக்கு எங்கள் நண்டிப்பட்டில் வச்ச லைப்ரரியில் கிடைக்கும். அந்த வாங்கிட்டு அப்படி நேரம் வெளியே நிறைய புக்கு வச்சுருப்பாங்க. அப்படின்னா 2-3 புக் எடுத்துப்பாங்க, டக்கு டக்கு வச்சுட்டு சார்ஜ் மூடிட்டு இப்படியே நடந்து விட்டு வந்துடுவாங்க. அப்படி 2 புக் 3 போயிட்டு வந்தேன்னா அந்த புக்கை வந்து ஓப்பன் பண்ணது ரொம்ப யோசிப்போம். சார் அதில் இதெல்லாம் எவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது அந்த புக் படிக்கிறதுக்கு. அப்போது இருந்து அதே க்யூரியாசிட்டி இப்போ இந்த புக் படிக்கிறது இருக்குது. அப்பவும் அந்த மாதிரி புக்கெல்லாம் படித்தேன். இப்போ அந்த புக் படிக்க இன்ட்ரெஸ்ட்லாம் போச்சு. அங்கே வந்து அந்த க்யூரியாசிட்டி, அந்த புக்கு படிக்கும்போது அந்த க்யூரியாசிட்டி, அது மாதிரி அதை உடைக்க மாட்டேன். ஒன்று ஒன்றா படித்து என்ன டக்குன்னு அதை ஃபுல் கான்ஷியஸாக இருக்கும்போது தான் படிக்கணும். இப்படியில் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் இப்படி நான் புக்கெல்லாம் நிறைய எங்கள் அப்பா நினச்சிருந்தேன், என் பையன் என்ன படிக்கான், எவ்வளோ புக்கு வச்சு படிச்சுட்டு இருக்கானு. ஒரு தடவை ரைடு விழுந்துச்சு உள்ள. என்ன பார்த்தா என்ன புக், இந்த புக்கு வச்சுருக்கான். எங்கள் அம்மா, உன் மாமா என்ன புக்கு வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி. இது எங்கள் அம்மா இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆள் என்கிட்ட வந்து சொல்லிச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் வாலிப வயசு இதெல்லாம் நடக்குது. அவங்க அம்மா வந்து அந்த புக்கை பார்த்துட்டு படிச்சுட்டே இருந்திருக்கு. அவங்க அம்மா வந்து பார்த்துட்டாங்களாம். ஒன்றும் இல்லை, அந்த புக் எடுத்து அவங்க போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கேட்கவே ஆகும். ஸோ நம்ம இந்த வயசில் இதெல்லாம் நடக்கிறது தான், அதை அப்படி எடுத்துக்கணும். இந்த விஷயத்த எனக்கு அப்போ சொல்ல தைரியம் இருந்துச்சுன்னா இல்லை, இன்றைக்கி இருக்குது தைரியம். அந்த மாதிரி சில விஷயத்த வாழ்க்கை என்னென்னு பார்த்து செஞ்சது தான் அப்படியே வரும். இன்றைக்கி எங்கள் சொசைட்டியில் வந்து நம்ம எனக்காக மீட்டிங் வச்சுருக்காங்க. அதனால் எனக்கு டைமில் நான் போக முடியாது, நீங்களே முடிவு பண்ணுங்க. எனக்கு இப்படி முடிவு தான் வேணும், அந்த முடிவுலனா நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன் அப்படின்றது. அதாவது நம்ம சங்கம் ஃபேமிலி பிரச்சனை அங்கே மட்டும் இல்லை, சொசைட்டி மீட்டிங்கில் கூட எனக்கு என்ன முடிவு வேணுமோ அதான் முடிவு பண்ணணும். அதுக்குன்னு நான் பாடியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மீட்டிங் வாங்க 9 மணிக்கு எல்லோரும் கம்பல்சரி வரும். நீங்கள் எல்லாம் மீட்டிங் பண்ணி முடிவு பண்ணியாங்க. முடிவு என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு உகந்த முடிவு இல்லைன்னா நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன். அந்த ஆடியோ கட் பண்ணி தருவது சத்தம் போட்டேன் வச்சு செய்திங்க. நீங்கள் என்னாச்சு, நீங்கள் உங்களுக்குலாம் நேரம் இருக்கலாம், எனக்கு நேரம் இல்லை. எனக்கு உங்கள் மீட்டிங் அட்டன் பண்ண நேரம் இல்லை. ஏன்னா நீங்களே டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கள் சொசைட்டியில் என்ன முடிவு பண்ணிங்க, நான் அப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி படித்து மனுஷன் என்ன தான் யோசிப்பான், என்ன செய்வான் அப்படின்னு இறங்கி அடித்தா நிறைய படிக்காத கூப்பிட்டீங்க அப்படின்னு திண்டு அப்படி சுற்றிட்டு குறி மண்டியாக சுற்றிட்டு இருக்கணும். மாட்டில் அடித்ததெல்லாம் உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி புக்கு படிக்கும்போது உதவும். புக்கு படித்தா மட்டும் அது சோடா புட்டிக்கு மூலமாக நிறைய வரும். நெஞ்சில் மஞ்சாத்தோர் இருக்கணும் இறங்கி அடிக்கிறதுக்கு. எந்த நான் ஃபோன் பண்ணி, ஏய் நீ என்ன ஆடியோ போட்டா, வாடா நீ சாயங்காலம் என்ன மீட் பண்ணு, வா நான் சாவது இருக்கேன், நீ சாவதுக்கு வாரியா, 2 பேரும் சாமா வாரியா, எத்தனை மணி வர சொல்லி இந்த ஊழு காட்டுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாது என்ன அப்படின்னு. நான் சாயங்காலம் மீட் பண்ணுவா, நீ எவனை கூப்பிட்டு வரணுமா, நீ எவனை நான் எவனையும் கூப்பிட்டு வரணும், ஒத்திர வருவேன், எங்கே வரணும்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு சொசைட்டியில் நீங்கள் மீட்டிங் நடந்திருக்கு. நீங்கள் 9 மணிக்கு எனக்காக ஸ்பெஷலாக மீட்டிங் வச்சுருக்காங்க. ஆடியோ போட்டுருக்கேன், 2 மணி மீட்டிங் இருக்கு. ஆனால் நான் மீட்டிங் போக மாட்டேன். நைட்டு 9 மணிக்கு மீட்டிங் எனக்காக வச்சுருக்காங்க. நான் இப்போ ஆடியோ போட மீட்டிங் வர மாட்டேன், எனக்கு வேலை இருக்குது, ட்ரைனிங் இருக்குது, வர முடியாது. நீங்களாம் முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள். அப்படி முடிவு பண்ணிட்டு என்ன முடிவு பண்ணி நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன். நீங்கள் வச்சுருக்கீங்களா சொசைட்டி மூலமாக கோர்ட்டில் கேஸ் போடுங்க. நான் உன்ட்ட பணம் இருக்கலாம், நீ கோர்ட்டில் கேஸ் போடு, நான் ஏன் படத்தை சொல்லிங்க, யார் ஜெயிக்கன்னு போகும் அப்படின்னு இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த மாதிரி பரபரப்பான சூழ்நிலை எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி, ஏன் உனக்கு தெரியுமா என்ன உன் தம்பி முன்னாடி ஊருக்கு வந்து 70,000 80,000 ஏதோ செலவழித்து பணம் இல்லாமல் அப்படிலாம் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போயிருக்கு. என்ன செஞ்சானா வைத்தியரை வச்சு செஞ்சுருக்கானா, என் தம்பி யாரோ சேவனை வச்சு கொண்டாங்களாம் அப்படின்னு. அந்த வைத்தியர் எவ்வளோ வசூல் பண்ணிப்பா பாருங்க, விட்டது பேசி எடுத்து 70,000 வசூல் பண்ணிட்டான். அப்புறம் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, மூத்த அண்ணனும் அவங்க அம்மாவும் சேவனை வச்சுருக்காங்க. யார், நானும் எங்கள் அம்மையும் சேவனை வச்சுருக்காங்க. கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன் பரவாயில்ல, 20,000 அப்படின்னு. என் தம்பி இறந்தோன்னா தம்பி மண்டவோடு அவர் கை அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் அதெல்லாம் வைக்க விடான்னு சொன்னாங்க, அப்புறம் விட்டேன். அப்போ அதுதான் அவன் வந்து சர்வீனை பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துருக்கான் அப்படின்னு பேச்சு. அவன் என்கிட்ட இது வரைக்கும் நேரில் சொல்லலை. ஆனால் என் தம்பி பொண்டாட்டி எங்கள் சித்தி கித்தி எல்லாத்தையும் சொல்லியிருக்கா, எங்கள் சித்தி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. என்ன இவன் இப்படி சொல்லுதா, எங்கள் சித்தி சொல்லுறது வேற. ஏன்னா அவன் ஜாமியாக நம்ப மாட்டான். இந்த ஜெயிலே சரி இந்த மாதிரி இதெல்லாம்
இதெல்லாம் நம்புற ஆள்ல இருந்தா யாராச்சும் செய்வாங்க. இது என்னையும் சுத்தி போடு எதையே சுத்தி போடுங்க, உங்க ஆசையை சுத்தி போடுங்க, நான் இருக்கேன். யாரையும் தள்ளிட்டுனா பொண்ணு போடுவேன், எதையாவது பண்ணிட்டு போங்க அப்படின்னு. இந்த மாதிரி எனக்கு நான் என் வேலையை நான் மட்டும் பார்ப்பேன். எனக்கு சாமி காப்பாற்ற வேண்டாம், இது காப்பாற்ற வேண்டாம். சாமி காப்பாற்ற தப்பெல்லாம் இல்லை. அதை தொழில் பண்ணிக்கிட்டு எனக்கு அது வேண்டாம். என் வேலையை நம்ம செய்வோம். கிடைச்சது ஓகே, கிடைக்காட்டாலும் ஓகே. கிடைக்காத விஷயத்த கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி ஐயா எனக்கு எப்படியே தந்துருங்க ஐயா அப்படின்னு நான் கேட்கல. அதே மாதிரி கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றியா, தேங்க்யூ ஸோ மச் ஐயா, ரொம்ப நன்றி, அது நான் கேட்கல. என் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கேன், அதனால எனக்கு அதில் பிடிப்பின இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் ஏன்னா என் தம்பியோட எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லும்போது நானும் சொல்லி தானே. நான் என்ன மெசேஜ் போட்டாலும் சரி, குரூப்பில் போட்டாலும் எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இனி எல்லாம் ஓப்பனாக சொல்ல வேண்டியதான். என் ஒய்ஃபோட அம்மா எல்லோரும் உட்காந்துருக்காங்க. என் தம்பி பாடி வீட்டுக்கே வரல. அப்போ வந்து என் தம்பி ஒய்ஃப் சொல்லி எழுதியிருக்காங்க, நான் வந்து என் புருஷன் மேலே பாசமாக இருப்பார், அதை கரிஞ்சு விழுந்து கொண்டு விட்டாங்க எல்லோரும் அப்படின்னு. எனக்கு ஒன்று நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாரு, அதனால தான் என் புருஷன் எல்லாரும் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இன்னும் அட்வான்ஸாக போய் என்னன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா, கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி நிறைய ஒரு ஒப்பாட்டி வச்சுட்டு அலைதாங்க, நிறைய பொண்ணுங்களோட சுற்றுறான், அவனுக்குலாம் சாக்கா வர மாட்டேங்குது, என் புருஷன் வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரிலாம் ஃபேமிலியில் பேசுவாங்க. எனக்கு கேட்டால் எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அது ஒரு குருவி மண்டை, அது பேசிருக்கு, விட்டுருங்க. சரி அப்படியே இருந்துட்டு போகுது. கேட்டால் ஆமா நான் செஞ்சேன், அதுக்கு என்ன செஞ்சுப்போம், சரி ஜாலி என்ன செய்யணும் வச்சுங்க, இன்னும் வைத்திருப்பாரு, இன்னும் வேற எங்கேயாவது பாரு, ஏதாவது வைத்திய மாதிரி பண்ணுங்க, செஞ்சுட்டு நல்லா இருங்க, உங்கள் உயிரை காப்பாற்றிங்க. தம்பி போயிட்டான், ஐயோ நம்ம போயிடக்கூடாதுப்பா அப்படின்னு உங்கள் உயிரை காப்பாற்றிக்கங்க. பொதுவாக நான் கேள்வேன், என் புருஷனே போயிட்டாரு, இனி எனக்கு என்ன வாழ்க்கை, அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ புருஷன் போயிட்டார், நம்ம தப்பிச்சுருப்பா அப்படின்னு இருக்க தெரியல. ஏன்னா நிறைய மெசேஜ் நான் என் தம்பிட்ட எது சொல்லும்போது இப்படி இருப்பாள். அவள் ஏன் இருக்கான்னு ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும். 5-6 மாதமாக நான் இதுக்கு வீட்டில் அது செஞ்சுட்டே காருக்கெல்லாம் சொல்லுவோம், ரிப்ளே கிடையாது. அப்போ தான் சரி, என் புருஷன் செவனை வச்சு நீங்கள் தான் போட்டுருக்கீங்க, உங்கள் பேச்சு எப்படி கேட்க முடியும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. எனக்கு இப்போ தான் தெரியுது. நான் இப்போ சொல்லுறது 2 மாதம் அப்புறம் தெரியுது. இன்றைக்கி தான் தெரியுது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு. இருக்கிற கஷ்டத்தில் ஊருக்கு போயிட்டு இப்போ பார்த்தாலும் சாமி கதை, பேய் கதை, சாமி கதை, பேய் கதை இப்படி எங்கள் வீட்டில் போய் தம்பி வீட்டில் பேசிட்டு இருப்பாங்க. அதோட விளைவு சாமி பிடிச்சிட்டா, பேய் பிடிச்சிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க. டன் வெரி குட். நம்ம சொன்னால் கேட்க போகிறது கிடையாது. ஒரே ஒரு புத்தி வீட்டிலேருந்து கொண்டு வரணும்னு சொல்லுவேன். அதான் யார்கிட்ட படிக்கணும்னு. அவங்ககிட்ட எந்த படிப்பு இது கிடையாது. இந்த ஒரு நாலேஜில் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்காங்க போட்டு. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், நீங்கள் அவ்வளோலாம் ஒரு பெரிய ஆள் நினச்சிட்டு உடனே சாமி கும்பிட்டுட்டு எப்போ ஐயோ இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லல, அவ்வளோ ஏன் அவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் சின்ன கழுதை போட்டு அப்படி விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். முன்னேற்றத்தை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்க. என் ஒய்ஃப் வீட்டில் ஒரு சொந்தக்காரங்க வந்து கல்யாணம் முடிஞ்சு 2 பசங்க இருக்குது, ஃபேமிலியோடு இருக்காங்க. அந்த பொண்ணு பசங்களை கூட்டிட்டு இல்லை, வேற ஒரு பையன் கூட ஓடி போயிட்டு. என் ஒய்ஃப் எனக்கு கால் பண்ணி, உங்களுக்கு தெரியுமா என் ஒய்ஃப் இவங்க ஓடி போயிட்டாங்க, அதுக்கு என்ன இல்லை ஓடி போயிட்டாங்க, அதுக்கு ஏன் ஏன்ட்டு சொல்லுங்க, ஓடி போயிட்டாங்கன்னா ஓடி போட்டோம், அவரு ஜமால் பேர் வச்சுப்பாரு, ஓடி போனது பெரிய மேட்டரா வருவாங்க. இதுக்கு மேலே இந்த கதையாண்டு சொல்லாத எனக்கு வேலை இருக்குன்னு. எனக்கு இந்த வேலையெல்லாம் இருக்குது சரியா. இது படித்து என் பிள்ளைகளுக்கு சொல்லணும், சேஞ்ச் ஆகணும், அது சொல்லணும். ஏன்ட்ட அந்த கதையெல்லாம் சொல்லாது அப்படின்னு முடிச்சு. அப்புறம் 3 மாதம் கழிச்சுட்டார். என்னாச்சு, இல்லை வந்துட்டாங்களா முடிஞ்சு போச்சு, அதுக்கு இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. அதான் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் லைஃப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் தான் எடுத்துக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன். சொல்லுங்கள். நம்ம ஸ்வேதா மேம் வந்துட்டு ஆஃப்டர் இவங்க இதுக்கப்புறம் ஃபுல் இறங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஃபுல்லாக போய் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம ஏன் அது பண்ணணும், அது அவங்களோட அது மாதிரி இறங்கி பண்ணாங்க. அதுக்கு திருப்பி அவங்களே வந்துட்டு இந்த மாதிரி யார் பண்ணுவாங்க, ஃபேமிலி கூட இருந்து சொல்லப்போனால் அந்த மேம் அந்த ஃபுல்லாக ஹெக்டிக் டைமில் கூடவே இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அது ஒன்று தோணுச்சு. 2வது என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஒரு பொருள் இந்த மாதிரி கிளப்புறாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா இறந்தப்போ எங்கள் அப்பா ஊரில் வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக ஒருத்தவங்களை பார்த்துக்குவாங்க. எல்லாத்தையுமே இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு சிகரெட் எதுவும் கிடையாது. சுகர் வந்ததுனால அவர் வந்து ரொம்ப அந்த இன்சுலின் அந்த மாதிரிலாம் போட்டு ஃபைனலாக வந்து இறந்தாங்க. நான் கூட அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ஃபஸ்ட்டு அது மாதிரி. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஓகே இனிமேல் ஆயிடுச்சு, என்ன இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பா இறந்த கொஞ்ச நாளில் வந்துட்டு ஊரில் ஒரு லேடி இறந்துட்டாங்க. அவங்க வந்து தங்கச்சி முறை தான் ஆகுது. எல்லாரும் என்ன கிளப்பி விடுறாங்க அப்படின்னா, இவங்க அப்பா இருக்காருல்ல, இவங்க அப்பா வந்து அல்ப வயசுல, அப்பாவுக்கு 60 வயசு பக்கம் ஆயிட்டு இறந்துட்டாரு, அவரு தான் வந்து சுத்திட்டு இருக்காரு. இவங்களை வந்து இது சாவடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க நைட்டு வந்துட்டு எங்கேயோ வெளியிலாம் போயிட்டு சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து படுத்துருக்காங்க. அவங்க ஹார்ட் அட்டாக்கே சம்திங் எதுவும் வந்துட்டு போல. வயசு கம்மி தான், 50 வயசுக்கு கம்மியாக தான் இருக்கும், இளம் வயசு தான். ஆனால் இந்த சமயத்தில் ரீசெண்டாக அந்த கொரோனா சமயத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி இது போயிட்டு இருந்தாங்க.
அதாவது எங்க அப்பா வந்துதான் வந்து கொலை பண்ணி இது பண்ணிட்டாங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொருளை கிளப்பி போட்டாங்க. அதே சமயத்துல வந்து 2-3 டெத்து வரிசை டெத் ஆகிட்டே இருக்கு. நான் சொன்னேன் எங்க அம்மா உடனே வரிசையா நம்மள அதே பக்கத்துல இன்னொரு வீடு, அவங்க வீட்டுல அவங்க அப்பா வண்டியில போயிட்டு இருக்கும் அப்படியே விழுந்து இறந்துட்டாரு. அப்படியே நடந்துகிட்டே இருக்கு, இப்படிலாம் பொருளை கிளப்பி போட்டாருன்னு சொன்னாங்க. ஊர்ல 90% தெரியும் மாஸ்டர். அவங்க ஒரு சில பேர் அப்படி சொல்றாங்க, 90% தெரியும். எங்க அப்பா வாயை திறந்து கூட உயிரோடு இருக்கும்போது வாயை திறந்து எடுத்து பேசுறது கூட யோசிப்பாரு. அவரு இறந்ததுக்கு அப்புறம் வந்தாருன்னு சொன்னா நல்லா கிளம்புறீங்கடா பொருளை நினைச்சு ஒரு சிச்சுவேஷன். நீங்க இந்த மாதிரி போய் போறதுல நம்புறீங்களா, ஃபாலோ பண்றீங்களா? பெஸ்ட் விஷஸ், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா. உங்க ஊர்ல எதுவும் பரவாயில்ல கதை இல்லையா? எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. இந்த இதுல நினைச்சிட்டு இறந்து போயிடலாம். தம்பி அவன் உட்காந்துட்டு இருக்கான், நாங்கள் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம். நைட்டு 8:30-9 மணி இருக்கும். இந்த கரகாட்டம் 10 மணிக்கு ஆட போகலாம். அப்போ எல்லாரும் நாங்கள் எல்லாம் துண்டுகிட்டு கட்டி கரகாட்டம் கிளம்பிட்டோம். அப்போ ரோஸ் வெளியே வந்தா பாய் வச்சுட்டு என்ன ஆச்சா மேலே போய் படுக்க போற அப்படின்னா, மொட்டை மாடியில் யாருமே கிடையாது. எங்கள் வீட்டில் மேலே போய் மாடியில் படுக்க போகிறோம் அப்படின்னா, அப்போ வந்து என் தம்பி சொல்லலாம், ஏய் போவாத பேய் இருக்கு அப்படின்னா. அவள் அப்படி பார்த்துட்டு அவளோட பாய் தூக்கிட்டு போயிட்டான். அவன் சொல்லுதான் அவளுக்கு ஒரு பேய் சாமி கிமி பிசாசு அது பாட போயிட்டா. அப்படி அவட மேலே படுக்க போயிட்டா. ஒத்தில எத்தனை வயசு இருக்கும் அவளுக்கு? 6-7 வயசு இருக்கும். பெரிய பிள்ளை கூட கிடையாது. அப்போ பயந்துட்டு ஒத்தில படுக்க போயிட்டா. நானும் அவளுக்கு படுத்துருப்போம். அதை நான் சொன்னேன், பாத்தியா பாத்தியா பிள்ளை எப்படி வளர்த்துச்சிருக்கேனே அப்படின்னு. எனக்கு அந்த ஸ்டைல் வந்து இன்னைக்கு பாருங்க, நிறைய ட்ரைனிங் எழுத சொல்லியிருக்கேன். பாத்தியா என் பிள்ளை எப்படி வளர்த்துச்சிருக்கேன். இது பேய் பிசாதாலும் நம்ப கூடாதா? பொழப்ப பார்க்கறதுக்கு வழியை பாருங்க. இப்போ எனக்கு செத்ததுக்கு அப்புறம் நான் செயின் வச்சுட்டானா என் தம்பியை, என் செம்பியை செயினை வச்சு நான் கொண்டுட்டேன். நாங்கள் அவன் மேலே ரொம்ப புறம்பட்டு கொண்டேன். இன்னும் கூடுறோம். இது வந்து ஊரில் பேசியிருக்காங்க, எங்கள் சித்திலாம் சொல்லியிருக்காங்க. அதனால நான் அதை ஓப்பனாக பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு சொந்தத்தில் சொல்லுவாங்க. உடனே அதை எடுத்து வச்சுட்டு பேசிட்டே சொல்லிட்டா. எங்கள் அம்மா எடுத்து சொல்லி சரிக்க சரி சரி விடுங்க, வேலையை பாருங்க, நீங்கள் உங்கள் பேரும் என் வேலையை பாருங்கன்னு சொன்னேன். எனக்கு அதை விட மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்கள் சித்தி வீட்டில் எல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் சரி சுரேஷை செய்யணும் வச்சுலாம் சொல்ல போய் எங்கள் அம்மாவது சாமிக்குமே அதெல்லாம் கும்பிட்டுருங்க, எதாவது வச்சாலும் வச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்ல. அதுவும் பெத்தமான வச்சிருவாங்களா இப்படி ஒரு மந்திரத்தை சொல்லிருக்கேன். அது என் தம்பி முன்னாடி கேட்டுருக்கேன். என்ன மாதிரி மக்களை வந்து பாய்சன் பண்ணி வச்சிருக்காங்க. இது அவன் அந்த மந்திரவாதி யாரு, அவன் அந்த இவனை யாரு திரும்ப அப்படி பண்ணி வச்சிருக்காங்களா? ஸோ அப்படி பண்ணிட்டான். அவன் 7 தடவை வாங்கிட்டு போயிட்டான். குடும்பத்தில் பெரிய கட்சின்னு விட்டு எப்படி நல்லா இருக்காங்க பாருங்க அந்த மாதிரி மந்திரவாதிகள் எல்லாரும். ஆனால் பிரச்சனை மட்டும் போயிட்டாங்க. என்ன சொல்லலாம் தெரியல. ஸோ சமையல் நல்லா இருக்கட்டும், அந்த மட்டையை போடாதீங்க. அதான் அவன் பண்ணாலும் பரவாயில்ல, இவன் எந்த இதையும் நம்ப மாட்டான். இவன் பண்ணான்னு சொல்லல, கொஞ்சமாவது வாயில பூசா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, ஒருத்தர் அவன் நம்ம சொன்ன ஒரு வார்த்தை அப்படி எப்பவுமே வந்து யார்கிட்ட பார்த்தா பழக்கம். சரினா எனக்கு முன்னாடி அவன் கல்யாணம் முடிச்சிட்டான். அப்போ அவன் வந்து குடும்பத்தை பார்க்கறது, அது பார்க்கறது, எல்லா வீட்லையும் எல்லாம் செஞ்சுருது, அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. நான் இந்த மாதிரி புறம்போக்கு மாதிரி ஏதாவது பிடிச்சி இந்தியா சுற்றிட்டு நம்ம குடும்ப லிஸ்ட்டில் நம்ம வைக்க மாட்டாங்களா, அவன் தான் பொறுப்பாக இருப்பான் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு அப்படியே அவங்க ரெண்டு இருந்தாங்க. அப்புறம் நான் ஒரு சேலஞ்ச் வந்துச்சு, லைஃப்பில் ரொம்ப கொலாப்ஸ் ஆச்சு. அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணி, இவங்க அட்வைஸ் பண்ணி, எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. சரி அப்படின்னாங்க. அப்புறம் என் வண்டி டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் ஏன் அப்படி இருக்கான், எந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல. மறுபடியும் அவன் நிறைய எங்கள் கூட நிறைய தப்புலாம் பண்ணான், அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அதெல்லாம் நாங்கள் யாரும் கட்டுக்கவே இல்லை. ஆனால் இப்படி ஒரு குரலி இதுன்னு உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி இருக்கலாம். ஃபர்கெட் அண்ட் ஜஸ்ட் கோ ஆன். ஓகேவா, ரைட், தேங்க்யூ, அப்படி தான் இருக்குன்னு போடும். உங்களுக்கு ஏன் சொல்லணும்? இல்லை, இக்னோர் அப்படின்னு சொல்லுவீங்களா சார்? ஜஸ்ட் இக்னோர் அண்ட் மூவ் ஆன். அடுத்த செகண்ட். இப்போ நான் காலையில் மத்தியானம் ஒரு ஆடியோ போட்டேன். குரூப்பெல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க வாட்ஸ்அப்பில். எல்லாம் கால் பண்ணி இங்கே பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி சரி கொண்டு நான் அதை அப்படியே தூக்கி 6 கிலோ தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் அதில் என்ன சாட்டிங் நினைச்சு ஏதாவது தெரியல. காலைல விடிய வரைக்கும் நான் திறக்கூடாதுன்னு போட்டேன். அதனால இவனால பர்சனாக ஃபோன் பண்ணி மீட்டிங் வச்சுருக்கோம். உங்களுக்கு மராட்டியில் போட்டு விட்டான். மராட்டிலாம் போடாது, எனக்கு ஹிந்தியில் போட்டு. மராட்டி எனக்கு தெரியாது. மீட்டிங் உடனே அனுப்பிவிட்டேன். அடுத்தது இப்போ ஆடியோ போடுவேன். மீட்டிங்லாம் வர முடியாது, நீங்களும் பேசி முடிவு பண்ணியாங்க. எந்த மீட்டிங்காக இருந்தாலும் சரி ஜட்மெண்ட் நான் தான் எழுதுவேன், நம்ம தான் எழுதணும். அப்போ நீங்கள் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட், ஜட்மெண்ட் நம்ம தான் எழுதணும். எல்லா கதையும் சொல்ல முடியாது. ஆட்டோ பிக்கர் எவ்வளோ தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா யார்கிட்ட சண்டையை வந்து இவ கூட நீ வாழ முடியாது. சரி என்ன சொல்லுங்க, நீ இவ கூட தான் வாழணும்னா வாழ முடியாது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, நீ இவ கூட தான் வாழணும் முடியாது. என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் ஜெயிலில் தூக்கி போடு, அதை போடு. அந்த ஆப்ஷன் நோ, ஒன்லி மை ஆப்ஷன். ஜெயிலில் போகிறது ஓகே. அப்படி நிறைய
நிறைய குடும்ப கம்ப்ளைண்ட்லாம் வரும்போது சங்கத்துக்கு போயிடுவாங்க. பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்துலாம் வச்சு அவனை கூப்பிடலாம். என்ன நீ வா நாளைக்கு பஞ்சாயத்து. எங்கே வரணும் பஞ்சாயத்து? நான் வர முடியாது, நீங்களே முடிவு பண்ணி. நாங்கள் என்னப்பா முடிவு பண்ணுது? நீ வந்தால் தான் முடிவு பண்ணு. நீங்களே முடிவு பண்ணிட்டு நீங்களே முடிவு பண்ணு. இதை திரும்ப பேசுறாங்க. நீ திரும்ப பேசு. ரீசெண்டாக நான் ஸ்வேதா விட்டு கேட்டேன் மாஸ்டர், இது எப்படி மாஸ்டர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வர்றாங்க, எப்படி இவ்வளோ எதிர்த்து பேசுறாங்க? பிரியா நீங்க அவர் போலீஸை எப்படி ஹேண்டில் பண்ணாரு நீங்க பார்த்ததில்ல பிரியா சொன்னாங்க. ஆனால் ஃபுல்லாக ஸ்டோரி சொல்லலை, இதை மட்டும் தான் சொன்ன. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த போலீஸ் என்ன நீங்கள் எல்லாம் பொட்டை பிள்ளைலாம் வச்சு புல்லு பிள்ளை எடுக்கலாம். ஆமாம் எடுக்கிறேன். அவராக ரோஸு இதெல்லாம் அழிச்சிரு. போலீஸ் தெரிஞ்சு போயிடுச்சு, நம்ம எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். அவன் போலீஸே பார்க்கலாம். இவன் யாரோட இவன்? அது யாரு? இது என் பிள்ளை, என் பெத்த பிள்ளை, மூத்த பிள்ளை, பொட்டை பிள்ளை. ரைட்டு பிள்ளைட்டு சொல்லியா நீ? ஆமாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்போ அழிக்கணுங்களா அப்படின்னு. சரி போ நீ. அப்போ அழிச்சிட்டேன்னா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனால் பரதேசி ஒன்று எவனா இன்ஸ்பெக்டர் ஆகுனா இப்படி சொல்லலை, கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க. ஸோ என்ன ஆனாலும் சரி அதை கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு மேட்டர். ஓ அப்படியா? சரி நீங்கள் போங்க, நாங்கள் கூப்பிட்டு கொடுத்தோம். ஆனால் பரதேசி அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் அங்கே விட்டுட்டு கல்யாணம்லேருந்து எனக்கு இங்கே அனுப்பிட்டான். இங்கே நாங்கள் இருக்க நிரல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உடனே இங்கே கூப்பிட்டுட்டாங்க. நான் போயிட்டேன். 2 தடவை போனேன். இரு நான் கூப்பிடுறது வேண்டிய, நான் கூப்பிடும்போது வா அப்படின்னா. அப்புறம் நான் எந்த ஸ்டூடெண்ட்டை யாரோ ஒருத்தங்க அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போலீஸ்கார பேசிட்டு இருக்கும்போது, ஐயா சாமி நான் அது விளையாட்டுக்கு வரல, இல்லைன்னா நானும் அவங்ககிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்க வேண்டிய வரும், என் பிரச்சனை. அந்த இன்சிடென்ட் தெரியல வரக முடியாது. நான் சொன்னா இங்கே பாரு, இப்படி கதை, அதுக்கு தான் அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னா எனக்கும் நிறைய மெசேஜ்லாம் பண்ணிச்சு. நான் ரிப்ளை பண்ணல அதுக்கிட்ட. ஏன்னா இதுக்கிட்ட நான் ரிப்ளை பண்ணேன்னு வையேன், அப்புறம் நான் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்க வேண்டியிருக்கோம் என் போலீஸ் வேலை விட்டுட்டு. அதனால நான் ரிப்ளை பண்ண சாமியை நான் விட்டுட்டேன். அப்படில யாரு? இன்ஸ்பெக்டர். போலீஸார் எப்படி டீல் பண்ணு பார்த்தீங்கன்னா இப்படிதான் டீல் பண்ண. சமையல் போலீஸார் எல்லாருக்கும் வந்து ஒரு வீக்னஸ் உண்டு. எல்லாருக்கும் அப்பனுக்கு அப்பா ஒன்றும், ஒருத்தனுக்கு அப்பன் கிடையாது. இப்போ சொசைட்டி இவங்க 4 பேர் முடிவு பண்ணி ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. பாப்பேன் ஆல்மோஸ்ட் சாவை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து யாராவது போட்டு கொடுக்கணும், வரியா வரியா வா, செத்து பொழைப்போ, ஆளை விட்றா சாமி, நான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன், பெரியல போ. அல்டிமேட் ஆகும். யாராக இருந்தாலும் வா, நான் போகிற பதவிக்கு வரியா. எல்லாரும் லடாக் போவாங்க. நான் எங்கே போகிறேன் தெரியுமா? காசி போகிறேன். காசியில் மணிக்கான் போகிறேன். நம்ம மணிக்கானில் என்ன தெரியுமா? பணத்தெல்லாம் போட்டு எரிப்பானோ, பணத்தை எரிக்கி நாங்கள் உட்காந்து பார்க்கணும். உட்காந்து நான் மணிக்கான அதுதான் என் டைரக்ஷன். நான் மும்பைலேருந்து காசி போகிறேன். காசியில் போயிட்டு அவ்வளோ பாதி எரிஞ்சு எரியாமல் எல்லாம் நான் வீடியோ தான் பார்த்துருக்கேன். அந்த ஃபோன் எடுத்துட்டு வாங்க. அதில் 4 ரீல்ஸ் தெரியும், எடுத்து சேனல் எடுத்தாவே தெரியும். நான் ஃபுல்லாக அதான் உட்காந்து பார்த்துருப்பேன். தோ தின்கா மேலா ஜானா கேலா அப்படின்னு ஒரு ஹிந்தி பாட்டு உண்டு. வாழ்க்கையை 2 தினடா 2 நாள்டா, போகும்போது தனியாக தான் போகணும். ஒரு பய கூட வர மாட்டேன். கொண்டாடி ஃபுல்லாக யாரு கூட வர மாட்டேன், குட்டியில் தான் போகணும். பாருங்க, இது கான்டாக்ட் வரும். இப்போ எரியுறாங்களா? ஆள் இருக்கா உள்ள? பாருங்க, தெரியுதா? காலு தெரியுதா? என்கிட்ட வந்து இந்த பாட்டு ஃபுல்லாவே இதுதான் இருக்கும். இப்பவும் எல்லாரும் அங்க போவாங்க. ஏன்னா அங்க செத்துட்டோம்னா நம்ம மோட்சத்துக்கு போறோம் அப்படின்னு நம்பிக்கை. இப்படிதான் காமிக்கும். நான் லேல இடங்கெல்லாம் போக மாட்டேன். நான் கூட அங்கதான் போவேன். நீங்க அங்க போயிட்டு காஃபி, அது எல்லாம் கிறிஸ்டியன் சன்னியாசி இருப்பாங்க. இது யாரு? நம்ம இங்கிலீஷ்காரங்க. அதுவும் சன்னியாசி மாலைகளை போட்டு, அதுவும் பைத்தியக்காரங்க அங்கே இருந்துச்சு. அகோரி தெரியுதா? செத்த இது கிடக்கல, அதை எடுத்து எலும்பு தெரியுதா? அப்படி அழகும் பணத்துல உள்ள கறி. இந்த ரீல்ஸ் நிறைய காமிக்கும் போது என் அக்கௌண்ட் லாகின் பண்ண எப்போ இது நான் இதான் பார்த்துட்டு இருப்பேன். எல்லாரும் நைட்ல மசாலா ஐட்டம், கசா ஐட்டம். இது மட்டும் புரிஞ்சவங்க வாழ்க்கையில போய் அடுத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறது, அடுத்தவங்க மேல பழி போடணும்னு நினைக்கிறது. நீங்க ஏதோ கண்டென்ட் கொடுத்த மாதிரி இருக்கு யாருக்கும். கேப்ல கண்டென்ட் சரிதான், ஃபேக்ட் இதுதான். இந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் நான் சாருக்கு ஆடியோ பண்ணுவேன். ரெக்கமெண்டேஷன் யூடியூப் நார்மலா போகும்ல, சாரோட அக்கௌண்ட் லாகின் இருக்கிறதுனால ரெக்கமெண்டேஷன் வரும். எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் ஏதாவது 2 போடுங்க இந்த வாழ்க்கையை பத்தி, ஏதோ பெரிய தத்துவம்.
இந்த இது பார்க்கும்போது தெரியும். லாஸ்டா வந்து அது எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. இவ்வளவு நாள் வரைக்கும் நான் ஜென்ஸுக்குள்ளது அந்த மாதிரி வரும். ஒரு லேடிஸ் வந்து கால் பாதி எரிஞ்சிரும், இந்த கால் வரைக்கும் பாதி எரிஞ்சிரும், அந்த கால் மட்டும்தான் இருக்கும், இந்த சைடு எலும்பு தான் இருக்கும். இந்த காலில் அந்த ஒரு கொலுசு மட்டும் கிடைக்கல தொங்கும் அவங்களுக்கு. அந்த கொலுசு தொங்குற வச்சு அவங்க லேடிஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். அதுல பாதி வரைக்கும் எரிஞ்சிருச்சு, அந்த நகம்லாம் இருக்குது. அவங்க எவ்வளோ மேக்கப் போட்டிருப்பாங்க, எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன மாதிரிலாம் ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க, செப்பல் எவ்வளோக்கு பாயிண்ட் போட்டிருப்பாங்க, இது வரைக்கும் வாழ்நாள்ல எவ்வளோலாம் செலவழிச்சிருப்பாங்க. இப்படிலாம் தோணுச்சு அந்த இதை பார்த்ததுக்கு அப்புறம். அதே மாதிரி இன்னொன்னு பார்த்தப்போ அதே டைம்ல இன்னொன்னு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தப்போ அந்த விறகு 4 விறகு தான் இருக்குது அந்த இடத்துல பார்த்துக்கோங்க. அந்த 4 விறகுல அந்த பணத்தை வச்சு எரிக்கணும். அப்படின்னா அந்த பணத்தை அப்படியே உருண்டையை கட்டி அப்படியே கை காலெல்லாம் முடக்கிட்டு இப்படி நீட்டி கூட போடல. 6 அடின்னு சொல்றாங்க, அது 2 அடிக்கு வச்சு சுருக்கி கட்டிட்டாங்க. அந்த 4 விறகுகளை போட்டு எரிச்சிட்டாங்க. நம்ம உடம்பு வலிக்காம எவ்வளவு காசிக்கு பைக் வாங்கிட்டு நேரா காசிக்கு தான் போறேன். அந்த அப்படியே வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோ